கனகராஜ், இப்போ கூட்டணி அகில இந்திய அளவில் உங்களுக்கான கூட்டணி வலிமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இப்போ நிதிஷ்குமார் வெளியே போனது, கெஜ்ரிவால், மம்தா பானர்ஜியினுடைய முடிவுகள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலம் சேர்க்கும்? முதல்ல திரு சசிரேகா அவர்கள் அந்த புள்ளி கூட்டணி அப்படின்னு சொல்கிறது அது தப்பு. இந்த பெயர்களை வச்சுக்கிட்டலாம். அது வந்து கொஞ்சம் பாஜகவோடு இருந்த சகவாசத்தினால அது வருது. அவங்கவுங்க பேரை அந்தந்த மாதிரியே தான் கூப்பிடணும். ஆ புள்ளி, ஈ புள்ளி, ஆ புள்ளி, டி, அதெல்லாம் இருந்தது தானே நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம். அது வேண்டாம் அப்படின்னு. அடுத்து இதெல்லாம் இந்த முரண்பாடுகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ அவங்களும் சொன்னாங்க. நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த தொலைக்காட்சியிலே சொல்லியிருக்கேன். நீங்கள் கடைசி வரையிலும் இந்த இழுபறிகளும் கோபதாபங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி முரண்பாடுகளும் இருந்து கொண்டே இருக்கும். மம்தாவோ அல்லது ஆம் ஆத்மி கட்சி என்னை பொறுத்தவரை பஞ்சாபில் அவங்க பேசுவாங்க. ஏற்கனவே கெஜ்ரிவால் வந்து நான் பேசுகிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். நேற்றைக்கு கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு, ஹரியானாவில் ஆம் ஆத்மி தனித்து தான் போட்டியிடும் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. ஹரியானாவில் தனித்து போட்டியிடும்னு சொல்லியிருக்காரு. பஞ்சாபை பொறுத்தளவில் நான் பேச போகிறேன்னு தான் சொல்லியிருந்தார். ஒருவேளை நேற்று சொன்ன செய்தியில் அதையும் சேர்த்து சொல்லியிருக்காரான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு வந்து டெல்லியில் நாங்கள் முடிச்சிட்டோம். பஞ்சாப் சம்மந்தமாக நான் இவங்க 2 பேர்ட்டையும் பேச போகிறேன்னு தான் சொன்னார். இப்போது உத்தரப்பிரதேசம் கிட்டத்தட்ட அவங்க காங்கிரஸோட ஒரு உடன்பாட்டுக்கு முடிச்சிட்டாங்க. நீங்கள் மேற்கு வங்காளம் நீங்கள் சொல்கிறது மாதிரி அது எப்படியா இருந்தாலும் மும்முனை போட்டியாகத்தான் இருந்திருக்கும். இதில் ஒரே ஒரு விஷயம், மம்தா காங்கிரஸோட கூட்டணியா அல்லது காங்கிரஸ் சிபிஎம்மோட கூட்டணியா, இதுதான் இங்கே இருந்த ஒரே ஒரு விஷயம். கம்யூனிஸ்டும் மம்தாவும் கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு இல்லை. அதாவது டாக்டிக்கலாகவே அது சரியான நிலைப்பாடு இல்லை. இதே போல் கேரளாலையும் சிபிஎம்மும் காங்கிரஸும் உடன்பாடு கொண்டு போட்டியிடுவது என்கிற பேச்சுக்கும் வாய்ப்புக்கும் இடமே இல்லை. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி ரெண்டுமே பிரதான கட்சி என்று இருக்கிற இடங்கள் தவிர்த்து இதர இடங்களில் இது எல்லாமே இருக்கும். அதனால் அது வந்து நான் இப்போவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இன்னும் சில செய்திகள் வரும். ஆனால் இல்லை, இன்னொன்று சொல்கிறாங்கல்ல, நிதிஷ்குமார் இப்போ வெளியேறாரு, இன்னும் கூடிய சீக்கிரம் அந்த கூட்டணியில் ஒவ்வொருத்தராக வெளியேற போகிறாங்க, பார்க்க தான் போகிறீங்க இந்தியா கூட்டணின்னு அகில இந்திய தலைவர்கள், பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்கல்ல. அதை எப்படி பாஜக அப்படி ஒரு கடுமையான முயற்சி பண்ணுறாங்க? அவங்களுக்கு இருக்கிற பயத்தின் அடிப்படையில். அந்த முயற்சிக்கு முதல் விக்கெட் நிதிஷ்குமார், அடுத்தடுத்த விக்கெட் விடாதுன்னு நினைக்கிறீங்களா? நிதிஷ்குமார் அவர் அது விக்கெட்டா இல்லை அழுகிய பழமானும் போகத்தான். அந்த அழுகிய பழத்தை தான் ஒரு நாள் கூட வச்சு இல்லை நான் அதை சொல்கிறேன். நல்ல பழத்தை எடுத்து வச்சிருக்கும் போது அது அழுகி போச்சுன்னா தூக்கி போட்டுத்தானே செய்வாங்க, அல்லது அதான் விழுந்துரும். நீங்க அவர் என்ன மரணத்துக்கு திரு கனகராஜ் அவரா தான் வெளியே போனார். கரெக்ட். ஆனா அவர் என்ன சொன்னாரு, அவருடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், அவர் மரணத்தை விட மோசமான ஒன்றை தவிர்ப்பது என்று ஏதோ முடிவு எடுத்திருக்கார். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து என்டிஏவுக்கு போறதை விட நாங்கள் மரணத்தை தழுவுவோம் என்றுதான் சொன்னார். ஆமா, பாஜகவுடன் இனி சேர்வதற்கு பதிலாக உயிரை விடுவேன் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தார். அப்படி பேசினவர் அப்ப எந்த அளவுக்கு உங்க கூட முரண்பாடு இருந்தா என்ன முரண்பாடுன்னு ஏதாவது சொன்னார்? இந்தியான்னு கூட்டணி பேர் வச்சதுல இருந்தே அவருக்கு பிடிக்கல. டிஆர் பாலு சொல்றாரு இந்தியில பேசுன்னு சொல்றாரு. இப்படியான ஒரு முரண்பாடுகளோட எப்படி நீங்க இதை பயணிக்க முடியும்? இதுல எல்லாத்துக்குள்ள இந்த கட்சிகள் எல்லாம் தனித்தனி கட்சிகள் தான். இவர்களுக்கு இடையில் கட்டாயமாக கருத்து வேறுபாடு இருக்கு. நான் அதை தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது மக்களின் நம்பிக்கையை பெற்று தருமா? இல்லை நான் அதை தான் சொல்றேன். நீங்க விடுதலை போராட்டத்தின் போது நீங்க காந்தி ஜோஷி கடித போக்குவரத்துன்னு ஒரு புத்தகமே இருக்கு. காந்தி கம்யூனிஸ்டுகள் மீது என்ன சொன்னாரு, கம்யூனிஸ்டுகள் காந்தி மீது என்ன சொன்னாங்க, எல்லா விமர்சனங்களும் இருக்காதுல. பட் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, ஒற்றை நோக்கம் நீங்க வந்து பிரிட்டிஷ்காரனா விரட்டுறது. எல்லாரும் ஒரே காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருந்து இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். எனவே அது வந்து இந்த முரண்பாடுகள்லாம் இருக்கிறவங்க ஓரணியில் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் சரியான பாயிண்ட் கிடையாது. அடுத்து வந்து திடீர்னு இவங்க திரு சசிரேகா சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மதச்சார்பின்மையின் மீது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதம் 8ஆம் தேதி எஸ்டிபிஐ மாநாடு. திரு எடப்பாடி பழனிசாமி இங்கே பேசினார். அன்றைக்கி தான் பில்கிஸ் பானு கேஸில் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு.
அவர் பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் இப்படி ஒரு வார்த்தை கூட அந்த ஒட்டுமொத்த பேச்சிலையும் ஒரு வார்த்தை பேசியிருக்காருன்னு கேளுங்க. அவர் மதச்சார்பின்மைக்காக நான் நிற்கிறேன்னு எங்கே அவர் சொல்கிறாருன்னா, சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற போது நான் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தேன்னாரு. அவர் எந்தெந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். அதை தவிர பில்கிஸ் பானு கேஸ்லேயோ அல்லது வேறு ஒரு விஷயத்திலேயோ ஒரு வார்த்தை கூட எடுத்து என்ன கேக்குறேன் சொல்லிருங்க. சொல்லுங்க. கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ட்வீட்டும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அறிக்கை மூலமாக இந்த நாங்க வரவேற்கிறோம் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க கிராஸ் செக் கூட பண்ணிக்கோங்க. அதே போல சிஏஏ பத்தி சொன்னார். எத்தனை இடத்துல போராட்டம் நடந்தது, இங்க என்ன பாதிப்பு வந்து விட்டு, போராடுவது அவர்கள் உரிமை. உங்களை போல இந்த ஆட்சியில் தூண்டிவிட்ட போராட்டங்களுக்கு நீங்கள் அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்களே. இந்த கூட்டணி வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு முதல்வர் சொன்னா கூட அமைதியாக தானே இருக்கீங்க. நீங்க என்ன பெரிய போராட்டம் எடுத்துட்டீங்க? கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் போராடுவதற்காக பிறந்தவர்கள். இன்றைக்கு என்ன உங்களுடைய நிலைப்பாடு? சமீபத்தில் திருமாவளவன் போன்றவர்களும் இவர்களும் சரி, அவர்களை கருணாநிதி மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு என்ன குரல் கொடுத்துட்டீங்க? நாங்க போராட்டம்னு கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிச்ச உடனே சார் அரெஸ்ட் பண்றாங்க. பக்கத்துல இருக்க ஆந்திரால. அதனால சார் வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். தவறான தகவல்களை விட்டுட்டு இந்த கூட்டணியின் முரண்களை மட்டும் அவர் பேசினாருன்னா அவருமே வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால சொல்லுவீங்க காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் பாஜகவுடன் உறவை முறித்து கொண்டீர்கள் என்று எந்த அரசியலும் தெரியாத ஒருத்தரை வேண்டுமானால் நம்ப வைப்பதற்கு நீங்கள் முயற்சிக்கலாமே தவிர நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த கூட்டணியிலேருந்து யாரும் அங்கே போக மாட்டாங்க. அடுத்து அவங்க வந்து ரொம்ப இதாக சொன்னாங்க, நீங்கள் போராடிட்டீங்களா, நாங்கள் போராடலைன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்காக. பல்வீர் சிங் 41 பேர் பல்ல பிடுங்கினார். எதிர்கட்சி ஏதாவது அறிக்கை விட்டீங்களா? ஆர்ப்பாட்டமே அறிவிச்சோம். அதுக்கு அப்புறமா தான் அரெஸ்ட் பண்ண சட்டமன்றம் அப்ப நடந்துட்டு இருந்தது. அப்ப அதை பத்தி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்காருன்னு எனக்கு பிடிக்கல. கூட்டணியில அதிக சீட்டுகள் வேணா நீங்க வாங்க வாங்க. ஆனா நடக்காதவற்றை பதிவு பண்ணதை நான் ஏத்துக்க முடியாது. ஒண்ணே ஒன்று சொல்றேன். அடுத்து அந்த மாவட்டத்தில் திரு இசக்கி சுப்பையா, அவர் தான் எம்எல்ஏ. அவர் அம்பாசமுத்திரத்தில் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, பல்வீர் சிங் நல்ல மனிதர், என்கிட்ட வேணால் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பார்த்துங்க. திரு இசக்கி சுப்பையா அப்படி கேட்டார். ரைட். வேலை நேரத்தும் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. நாங்கள் 2 பேரும் கூட்டணி கட்சி, நாங்கள் அது தப்புன்னு சொன்னோம். நாங்கள் சொன்னது மட்டும் இல்லை, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பி நான் பேசாமல் இல்லை. நீங்கள் முடிக்க வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன். சரி இருங்க இருங்க. அவங்க வந்து வேலை நேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுற போது ரொம்ப அமைதியாக இருந்தவங்க அவங்க. அதாவது தோமுசா சண்முகம் இதுக்கு எதிராக பேசுகிறார். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்க அமைப்பு இதுக்கு எதிராக பேசுது. ஓகே. எடப்பாடி பழனிசாமி எங்கே பேசுனாங்க? திரு எடப்பாடி பழனிசாமி அது குறித்து அப்போ அவங்களும் பாஜகவும் ஒன்றா நின்னாங்க. அந்த பிரச்சனை இல்லை. நான் என்ன கேட்குறேன், இல்ல எந்த பிரச்சனைக்கு? இந்த தொழிலாளர்கள் வேலை நேர நீட்டிப்பு அந்த மசோதா, அதே ஓய்வூதியம் அவங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வூதியத்துல நீங்க என்ன சார் பெரிய எல்பிஎஃப் தவிர எல்லாம் நின்னீங்க. ஆனா என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தீங்க? இந்த போராட்டம் 1.5 வருஷமா இல்ல, ஆசிரியர்ல இருந்து அரசு ஊழியர் வரைக்கும் போராட்டம். எல்லாருக்கும் இந்த மாதிரி நீளமான பட்டியல்லாம் இருக்கும். அவங்க நேரத்துல பேசுங்க. இல்ல இல்லையே, என்ன பட்டியல் இருக்கு? எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கு நீளமான பட்டியல் இருக்குன்னு சொல்றேன். இருங்க, இங்க பாருங்க, தொழிற்சங்க தலைவர்களாக இருந்தாலும் அவருக்கான நேரம் தலைமையோட இல்ல தலைமையோட சரியான விஷயம். இருங்க, உங்க நேரத்தில் நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம். அதுல நீங்க இரட்டை நிலைப்பாடு எடுத்தீங்க. 100 மாசத்துல 68 மாசம் அல்லது இந்த டிஏ கொடுக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்டது அதிமுக. 8 ஆர்டர் போட்டாங்க. இன்னைக்கு போக்குவரத்து கழகங்கள் இருக்கிற நிலைமைக்கு அதிமுக காரணம். நான் சொல்றேன், யார் நிப்பாட்டினது டிஏவை? அதுக்கு முன்னால திமுக அரசாங்கம் நிப்பாட்டிச்சா? 1 வருஷமா? 68 மாசம்னா எத்தனை வருஷம்? 5 வருஷம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது அத்தனையிலையும் அவர் தான் சொன்னார். திடீர்னு அவர் பேசுவதை
அதாவது நான் வந்து போக்குவரத்து தொழிலாளிக்காக நான் பேசுறேன்னு சொல்றதை யாராவது நம்பலாமா? சரி, அப்படியே இல்ல, subject நம்ப முடியுமா? Right, okay. இல்ல அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கும் கொரோனா காலத்துல டிஏ நிறுத்தப்பட்டது, அது முடிந்தவுடன் பரிசீலிக்கப்படும் தான் சொன்ன, ஆட்சி மாற்றம் வந்தது. இப்ப இந்த ஆட்சியில கூட்டணி உங்க குரல் என்ன சார்? இல்ல, இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். இல்ல, இல்ல, சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இல்ல, 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 போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட்டணி என்னங்கறத இல்ல, 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 சுருக்கமா. இந்த வாரம் ஒரே ஒரு நிமிஷம். அரசு ஊழியர்களுக்கு நிப்பாட்டிட்டீங்க, கொடுத்தீங்களா திரும்ப? ஆட்சி மாற்றம் வந்துருச்சு சார். இப்ப என்ன சார் வாங்குனீங்க இந்த 3 ஆண்டு சார்? இன்னும் ஏன் சார் நீங்க அதிமுக ஆட்சி கிட்ட நீங்க 68 மாசம் போக்குவரத்து திரு துறை எடப்பாடி பழனிசாமி எங்க ஆட்சி தான் சார். இல்ல, யார் சார் இல்ல இல்ல, இல்ல, ஒரு நிமிஷம். நஷ்டத்துல இல்ல, எங்க இல்ல, நீங்க இல்ல, சொல்லுங்க, இல்ல, சொல்லுங்க. இல்ல, என்ன நஷ்டத்துல இருந்து எப்ப லாபம்? இல்ல, இல்ல, அது வேற சப்ஜெக்ட். விவாதம் வைங்க நீங்க. ஓகே, இல்ல நீங்க பதிவு பண்ணீங்க. இல்ல சசிரேகா, நீங்க டாபிக்கை டைவர்ட் பண்றீங்க. இல்ல, ஒரே நிமிஷம். நான் இருங்க சசிரேகா, பண்றேனா? இப்ப அவர் நேரத்துல நீங்க தான் அதிகம் இல்ல, அவர் தானே பேசுறீங்க. பண்றாரு. ஒரு இருங்க, நேரடியா அவர் எனக்கு பேசட்டும். கேள்வி இருங்க, உங்க கேள்விதான். நீங்க உங்க நேரடியா சுற்றுல பதில் எனக்கு சொல்லுங்க. கேள்வி குறுக்க பேசினா யாருக்கும் புரியாது சரி, சசிரேகா. தம்பி, இருங்க ஒரே ஒரு சசிரேகா. கேள்வி மட்டும் நான் வச்சிரேன். இருங்க. சேர்த்தே இல்ல நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. இருங்க, நீங்க மூணுல நான் இன்னும் 2 கெஸ்ட் எனக்கு இருக்காங்க. இருங்க. இல்ல, தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க. இல்ல சசிரேகா, கொஞ்சம் அமைதியா இருங்க. எனக்கு இன்னும் 2 விருந்தினர் இருக்காங்க. முடிங்க. நாங்க அதுல சண்டை, அதாவது ஓய்வு பெற்ற தொழிலாளர்களினுடைய அந்த டிஏ சம்பந்தமான பிரச்சனையில அதிமுக என்ன நிலைப்பாடும், அவங்க உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி ஒரு நியாயமான நிலைப்பாடு இருக்குன்னா, நான் தவறு செய்து விட்டேன், போக்குவரத்து ஊழியர்களிடம் மன்னிப்பு கோருகிறேன், 68 மாசம் நான் தான் நிறுத்தினேன், இப்போ எனக்கு மாறல் வந்திருக்கணும். ஒண்ணு. இப்போ பழைய ஓய்வூதியம் சம்பந்தமா இவங்க இல்ல, அது இல்ல ஒண்ணே மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஓய்வூதியத்தை இந்தியா முழுவதும் ஓய்வூதியம் கிடையாதுன்னு 2004 இருந்து சொல்லும்போது, இந்த இவங்க முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2003 இருந்து நிறுத்தினாங்க. அதை யாரெல்லாம் மறந்துடல. என்னவோ நீங்க திடீர்னு ஒரு அவதாரம் எடுத்து நீங்க பேசி இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னது காங்கிரஸ் தான். அப்ப இன்னொரு விருந்தினர் இருக்காங்க, நான் பேசிட்டு வரேன். இப்ப 520 மேனிஃபெஸ்டோல நீங்க சொன்னது ரமேஷ் சேதுராமன், அதுக்கெல்லாம் என்ன போராட்டம்? ரமேஷ் சேதுராமன்